சவுதி அரேபியாவில் ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள கப்றுகளில் ஒரு கப்ரில் மட்டும் பச்சை தாவரங்கள் வளர்ந்து வருவது அதிசயமாக பார்க்கப்படுகிறது. உலகத்தில் அவர் என்ன நல்ல காரியம் செய்தாரோ அல்லாஹ்வே மிகவும் அறிந்தவன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தின் போது ஒரு இடத்தில் கஸ்தூரியை விட மிக்க வாசனையை கொண்ட அதிசயமான மணமொன்றினை நுகர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் கோமார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அந்த அற்புதமான வாசனையை பற்றி கேட்டார்கள். அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த அற்புதமான வாசனை மாசித்தாவும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் இருக்கக்கூடிய கபர் அல்லது சுவர்க்க மாளிகை இடத்திலிருந்து வருகின்ற வாசனை என்று கூறினார்கள். தொடர்ந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாசித்தாவின் வரலாற்றை விவரிக்கும்படி கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். மாசித்தா ஃபிர்அவுனின் குடும்பத்து பெண்களுக்கு தலைவாரிவிட்ட பெண். ஒரு நாள் அவர் ஃபிர்அவுனின் மகளுக்கு தலைவாரி கொண்டிருந்த போது தற்செயலாக சீப்பு கீழே விழுகிறது. உடனே மாசித்தா பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என்று கூறினாள். அப்போது வந்த பிள்ளை, நீ அல்லாஹ் என்று கூறியது என் தந்தை ஃபிர்அவுனை தானே என்று வினவினாள். அதற்கு மாசித்தா, இல்லை, உன்னையும் உன் தந்தையையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த இறைவன் அல்லாஹ்வே என்று கூறினாள். மாசித்தா வணக்கத்துக்குரிய நாயனாக அல்லாஹ்வையும் இறை தூதராக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஈமான் கொண்டு அதை மனதில் மறைத்து வைத்திருந்த பெண்ணாவார். உடனே அந்த பிள்ளை போய் தன் தந்தை ஃபிர்அவுனிடம் குற்றம் சொல்ல அவன் மாசித்தாவை சபைக்கு அழைத்து முழு விடயத்தையும் வினவினான். ஃபிர்அவுன் கேட்டான், என்னை தவிர உனக்கு வேறு யாரும் கடவுள் உண்டோ என்று. அதற்கு மாசித்தா, ஆம், நிச்சயமாக என்னையும் உன்னையும் படைத்து பரிபாலிக்கும் அந்த அல்லாஹ்தான் என் இறைவன் என்றார் உறுதியோடு. கோபம் கொண்ட ஃபிர்அவுன் நெருப்பை மூட்டி செம்பாலான பெரும் பாத்திரத்தில் எண்ணெயை கொதிக்க வைத்து மாசித்தாவுடைய கணவனிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பிள்ளைகளாக நெருப்பில் எரித்து கொண்டிருந்த எண்ணெய் பாத்திரத்தில் எரிந்தான். ஆனால் மாசித்தா மனம் தளரவும் இல்லை, அவருடைய ஈமானில் சற்றேனும் உறுதி குறையவும் இல்லை. கடைசியாக ஃபிர்அவுன் மாசித்தாவையும் அவருடைய மார்பில் பால் குடித்து கொண்டிருந்த கை குழந்தையையும் தூக்கி எறியும்படி கூறினான். அப்போது மாசித்தா, எனது கடைசி ஆசை ஒன்று இருக்கிறது என்று கூறினாள். ஃபிர்அவுன், என்ன சொல் என்று கேட்டான். மாசித்தா, என்னையும் என் கைக்குழந்தையையும் எண்ணெயில் தூக்கி எறிந்து அதற்கு பின் கடைசியாக எமது எலும்புகள் எதுவெல்லாம் மிச்சமாகுமோ அவற்றையெல்லாம் ஒன்றாக ஒரு புடவையினுள் சுற்றி ஒரே கப்ரில் அடக்கம் செய்ய வேண்டும் என கூறினாள். கொடிய ஃபிர்அவுன் மாசித்தாவுடைய வேண்டுகோளிற்கு இணக்கம் தெரிவித்தான். அப்போது மாசித்தா தன் மார்பில் பால் குடித்து கொண்டிருந்த கை குழந்தையை பார்த்து, ஒரு பாவமும் அறியாத இந்த பிஞ்சும் சேர்த்து எண்ணெயில் கருகப் போகிறதே என்று தயங்கினார். அப்போது வல்ல அல்லாஹ் அந்த குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். அது, கவலைப்படாதே தாயே, நீ சத்தியத்தில் இருக்கின்றாய், பொறுமையை கொண்டு முன்னேறிச் செல், மறுமையுடைய வேதனைகளும் தண்டனைகளும் இதைவிட கொடியது என்று ஆறுதல் கூறியது. கடைசியில் மாசித்தாவும் அவரது கை குழந்தையும் எண்ணெய் பாத்திரத்தில் எரியப்பட்டார்கள். வல்லவன் அல்லாஹ் மாசித்தாவையும் அவருடைய குடும்பத்தையும் பொருந்திக் கொண்டு வாக்களித்த உயர்ந்த சுவர்க்கத்தை அளித்து விட்டான்.